தேர்தல் சட்டமீறல்கள் குறித்து போலீசாரின் அறிவிப்பு. ஜனாதிபதியின் ஓய்வூதிய தொகை எதிர்வரும் மாதத்திலிருந்து நிறுத்தப்படும். யாழ்ப்பாணம் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. டீசலை அருந்திய குழந்தை உயிரிழப்பு. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறுதல் மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பாக நேற்று நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகள் குறித்த தகவல் அறிக்கையை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதன்படி நேற்று தேர்தல் தொடர்பான எந்த குற்ற முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை என்றும், ஆனால் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான 6 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று பதிவான முறைப்பாடுகள் பின்வருமாறு: மாத்தளை போலீஸ் பிரிவின் மாத்தளை தாம்புலை வீதியில் அல்லுவிகாரியிலிருந்து பலபத்வல சந்தி வரையிலான வீதிகளில் வேட்பாளர்களின் படங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தளை ரத்தோட்டை போலீஸ் பிரிவில் மாத்தளை ரத்தோட்டை வீதியில் கைகாவலம் முதல் ரத்தோட்டை வரையிலான பகுதியில் அரசியல் கட்சிகளை ஊக்குவிக்கும் கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணை முன்னெடுத்துள்ளனர். மாத்தளை ரத்தோட்டை போலீஸ் பிரிவில் வேட்பாளர்களின் படங்கள் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டமை தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் ரத்தோட்டை போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கேப்பதிகொல்லாவ மதவாச்சி போலீஸ் பிரிவில் உலருணவு விநியோகம் தொடர்பாக முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளதுடன் மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொலனர்வை போலீஸ் பிரிவில் வேட்பாளர் ஒருவர் பிரதான வீதியில் புதிய வீதி விளக்குகளை பொருத்துவது தொடர்பாக பொலனர்வை போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதுடன் பொலனர்வை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை போலீஸ் பிரிவின் விகாரம் மாவட்ட மொனராகலை வீதியில் வேட்பாளர் ஒருவரின் உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்பாக முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளதுடன் மொனராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று வந்த ஓய்வூதிய தொகை எதிர்வரும் மாதத்தில் இருந்து நிறுத்தப்படும் என நாடாளுமன்ற தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக பிரதான சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற நிதி இயக்குநருக்கு அறியப்படுத்தியுள்ளதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக 5 வருடங்களை நிறைவு செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற ஓய்வூதியத்துக்கு உரிமை உடையவர் என்பதுடன் அவர் ஓய்வு பெற்றவுடன் ஜனாதிபதி ஓய்வூதியத்துக்கு உரிமை உடையவர் ஆவார். இந்த நிலையில் தனக்கு 2 ஓய்வூதியங்கள் அவசியமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக வழங்கப்படும் ஓய்வூதிய தொகையை நீக்குமாறு ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கும் முன்னர் நாடாளுமன்ற பொதுச் செயலாளருக்கு கடிதம் ஒன்றின் மூலம் அறியப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தை அதன் நிதி இயக்குநருக்கு அனுப்பியுள்ளதாக செய்தியில் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளிலும் இணையம் மூலமாக நிதி மோசடி இடம்பெற்று வருகின்றதாகவும் இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிதி மோசடிகள் ஊர்காவத்துறை பகுதியில் மாத்திரம் நன்கு இடம்பெற்றுள்ள நிலையில் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நிகழ்நிலை செயலி ஒன்றினை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகின்றது. அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலிடுவதன் மூலம் சிறிய அளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. மக்கள் முதல் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களால் அபகரிக்கப்படுகின்றது. வங்கி கணக்கில் பணத்தினை வைப்பு செய்துள்ளவர்களது கணக்கு இலக்கங்கள் மற்றும் அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன ஆசை வார்த்தை கூறி மக்களிடமிருந்து மோசடியாளர்களால் பெறப்படுகின்றது. அதன் பின்னர் அவர்களது கைபேசிக்கு இரகசிய இலக்கம் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த இரகசிய இலக்கமானது பெறப்பட்டு அவர்களது வங்கி கணக்கில் உள்ள பணம் மோசடி செய்யப்படுகின்றது. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் சமகாலத்தில் அதிகரித்து காணப்படுகின்றதாகவும் இது குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துமாறு ஊர்காவத்துறை நீதிமன்ற நீதவான் ஊர்காவத்துறை போலீசாருக்கு அறிவித்துள்ள நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் குளிர்பானம் ஒன்று நினைத்து போத்தலில் இருந்த டீசலை அருந்திய குழந்தை உயிரிழந்துள்ளது. வீட்டின் அருகே இருந்த டீசல் போத்தலை குழந்தை குளிர்பானம் ஒன்று நினைத்து அருந்தியதாகவும் இதனை பார்த்த பெற்றோர் உடனடியாக குழந்தையை ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி நேற்று குழந்தை உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில்
உள்ள நாராந்தனை பகுதியைச் சேர்ந்த 1 வயதும் 9 மாதங்களுமான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரசார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களினதும் பொறுப்பாகும் என பெப்டல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர் என வேட்பாளர் நிரூபிக்க வேண்டும். அத்துடன் ஊழலின்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தலுக்காக கையூட்டல் வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயற்படுவார் என்ற பிம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்கும். இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரசாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் எனவும் பெப்டல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஸ்டேலில் உள்ள இலங்கையர்களுக்கு அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி ஏதிலிகள் விசா வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு நாட்டில் வேலை செய்வதற்காக சட்டபூர்வ விசாக்களை வழங்குவதாக தெரிவித்து குழு ஒன்று பண மோசடியில் ஈடுபடுவதாக ஸ்டேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சட்டபூர்வ விசாக்களை வழங்கும் திட்டம் எதுவும் செயல்பாட்டில் இல்லை எனவும் இதுபோன்ற பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பணம் மோசடி செய்பவர்களிடம் ஏமாற வேண்டாம் எனவும் ஸ்டேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டாரா மக்களை வலியுறுத்தியுள்ளார். குறித்த குழுவினர் சில தனிநபர்களிடம் 1.5 மில்லியன் செலுத்துமாறும் அதில் ஒரு பகுதியை முன்பணமாக வழங்குமாறும் கேட்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஸ்டேலில் உள்ள இலங்கை தூதரகம், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் ஸ்டேல் அரசாங்கம் இதுபோன்ற எந்த ஒரு விசா வழங்கும் செயல்முறையிலும் ஈடுபடவில்லை என ஸ்டேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டாரா மேலும் தெரிவித்துள்ளார்.